திருக்குறள் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து முதல் குறள். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உருத்தே உலகு. ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு அம்மாவும் அவங்களோட பிள்ளையும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப காசு சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க அவங்க அம்மா நினச்சாங்க, நம்ம பிள்ளைங்க படிக்க அவங்க நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பிள்ளைய படிக்க வைக்க முடியாமல் அந்த அளவு கூட காசு இல்லாமல் இருந்துச்சு. அப்போது அவங்க அம்மா யோசித்ததுக்கப்புறம், நம்ம பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது, ஸ்கூலுக்கும் அனுப்ப முடியாது கரெக்டாக. அதனால நம்ம இவனை வேலைக்கு அனுப்பிடலாம், அப்போ காசு கிடைக்கும், அதை வச்சு நான் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேலைக்கு அனுப்புனாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பையனை வேலைக்கு போனான். வேலையை பார்த்துட்டு இருந்தா எப்படி, கொஞ்சமாக அவனுக்கு படிப்பு தெரியணும்ல. அதனால சொல்லிட்டு ஒரு மணி நேரம் ஒதுக்கி நம்ம படிக்க வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் வேலையை விட்டு வந்தோடனே 1 மணி நேரம் ஒதுக்கி அதுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. அன்றைக்கே நாள் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, உயிரெழுத்துக்கள் ஒரு பேப்பரில் எழுதி அவங்க பிள்ளைகிட்ட கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் நீ படிச்சுட்டு நீ எழுதி என்கிட்ட காட்டணும், நல்லா தரவாக எழுதி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க போய் அவங்க வேலை பண்ணால் தானே அவங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க போய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து அவங்க பிள்ளை எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு வந்து அவங்க அம்மாட்ட கட்டுறான். எல்லா லெட்டர்ஸுமே எழுதிட்டான், எல்லாமே ஈஸியாக எழுதிட்டான். பட் ஆனால் ஃபஸ்ட்டு எழுத்தை மட்டும் விட்டுட்டான். ஏன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க, எதுக்கு நீ முதல் எழுத்தை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் எழுதியிருக்கேன்னு. அப்போ அவங்க பையன் சொன்னான், என்னால் அது படிக்க முடியல, அதை என்னால் படித்து எழுதுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்போ அவங்க அம்மா அவனுக்கு புரிய வச்சாங்க, இப்போது நம்ம எப்படி உயிர் வாழ்கிறோம், கடவுள் இருக்கிறதுனால உயிர் வாழ்கிறோம். ஏன்னா உலகத்துலேயே கடவுள் தானே பெருசு. இந்நேரம் கடவுள் எல்லாம் நம்மளாம் உயிர் வாழ முடியுமா? ஏன்னா அவர் தான் முதல், அவர் இருக்கிறதுனால தான் நம்மளாம் உயிர் வாழ்கிறோம். அதனால் அப்போ எழுத்துக்களில் முதல் எழுத்து இருந்தால் தானே மீதியெல்லாம். இப்போ ஆனால் உயிர் வாழலைன்னா மீதியெல்லாம் எப்படி உயிர் வாழும்? இப்போ கடவுள் உயிர் வாழ்ந்தால் தான் நம்மளாம் உயிர் வாழ முடியும். இப்போ அவரே உயிர் வாழலாம், நம்ம எப்படி இருக்க முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு லெட்டர் ஆனா அப்படிங்கிறது, முதல் எழுத்து ஆனா அப்படிங்கிறது தான் இருந்தால் மட்டும்தான் இவங்க மீதி பின்னாடி இருக்க எல்லா எழுத்துக்களும் உயிர் வாழ முடியும். ஓகேவா? இவ்வளோ தான் குறள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.